Hi friends, welcome to Salem traditional kitchen. நான் இப்போ உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் அதில் 3 பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். அதில் 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சவந்து வரட்டுங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சவந்து வாசம் வந்துடுச்சு. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் போடலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பாருங்கள், வெங்காயம் வதக்கிச்சிங்க. இப்போ சும்மா ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதை இதில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. பாருங்கள், இது 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லியை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். புதினா கருவேப்பிலை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இதை அரைச்சிட்டு நான் காட்டுறேன். சூப்பரான சுவையான சட்னி, கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கலாங்க. கரண்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. காஞ்சது கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.